வணக்கம். நம்ம எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வேலிடேஷன். அதாவது யூடியூப்ல வரக்கூடிய விஷயங்கள் வந்து, அத பேசக்கூடிய ஆட்களும் தகுதியானவர்களா? அந்த கன்டென்ட்ட எந்த அளவுக்கு நம்பலாம்? இல்லன்னா அவங்க டைம் பாஸ்க்கு அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த பேசிட்டு போறாங்களான்றது மிகப்பெரிய மனக்குறையா எல்லாருக்கும் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் யூடியூப் ஆரம்பிச்சு இது மாரி உங்களோட பேச வர்றப்பயே, இது மாரி எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்களே! நம்ம வந்து எல்லாரும் தெரிஞ்சு நம்ம எதுக்கு மத்தவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கணும். அவங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு என்ன டாபிக் பேசுறாங்க? அவங்களுடைய அ என்ன மாரியான அவங்களுடைய டாக்குமெண்டேஷன் பிரசன்ட் பண்றாங்க? எத வச்சு சொல்றாங்க? ஏன்னா மக்கள் பல 1000 கோடி பேர் பார்க்குறாங்க. இவ்வளோ பில்லியன் பேர் வந்து ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஆனால் உங்களுக்கு குடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸோ, ஹெல்த் இன்ஃபர்மேஷன்ஸு, ஜாப் இன்ஃபர்மேஷன்ஸு, ஒரு ஒரு லீகல் இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு அப்படின்றத பார்க்கணும். இப்போ நெறைய பேரு இத வந்து பேசுறாங்க. அவங்க யாரு? அவங்களுடைய தகுதி என்னன்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோமா? அது பண்றதில்ல. அதுக்கு தான் சைனால யூடியூப் வேலிடேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த யாரெல்லாம் என்ன டாபிக் பேசணுன்றதுக்கு அவங்களுக்கு அதுல வந்து எக்ஸ்பர்டைஸ் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கணும். அதுக்குண்டான குவாலிஃபைட் ஆள் தான் பேசணும். அப்படின்றது வந்தாச்சு. ஸோ மத்தபடி இஷ்டத்துக்கு பொலிட்டிக்கல பத்தியோ, இல்லன்னா சிவில் ஃபீல்ட பத்தியோ, இல்லன்னா இன்ஜினியரிங் பத்தியோ, மெடிக்கல பத்தியோ, அது மாரி பேச முடியாது. ஸோ இது ஒரு நல்ல வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நான் வந்து இன்ஜினியரிங் சம்மந்தமா பேசுறேன்னு சொன்னா, எனக்கு ஒரு 30 வருடம் பல நிறுவனத்தோட டாப் பொசிஷன்ல வேலை செஞ்சு, அதுல வரக்கூடிய சாதக பாதகங்கள கத்துக்கிட்டு, ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு இது ஒரு அட்வைஸ் பண்ணணும். அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாவும், கைடாவும், சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஜாபும், டெக்னிக்கலாவும் வரணுன்றதுக்காக நம்ம பேச ஆரம்பிக்கணும். ஆனாலும், நெறைய சேனல்ஸ்ல ஒரு நீங்க என்ன படிக்கலாம் அப்படின்றது ஒரு டாபிக் வச்சுட்டு, அவங்க பேசுறவங்க எல்லாம் என்ன படிச்சாங்க? கரண்ட் ட்ரெண்டுன்னா எந்த இண்டஸ்ட்ரி நடக்குது? அப்படின்றத பிரெடிக்ட் பண்ண முடியாத விஷயங்கள்லாம் சொல்லிட்டு, மாடர்னான வார்த்தைகள சொல்லிட்டு, உங்கள மிஸ்கைட் பண்றாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் புறந்தள்ளுற மாரி யூடியூப் வேலிடேஷன் வந்திருக்கிறதுனால, சைனால, இந்தியால ஒண்ணும் வரல. இங்கேயும் வந்ததுன்னா, ஒரு தகுதியான ஆட்கள் பேசறதும், தரமான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கைட் பண்ற மாரி இருக்கும். இத எல்லாரும் இங்கேயும் வந்து தகுதியான ஆள் பேசுறாங்களான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அடுத்த கட்டத்துக்கு நீங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு வசதியா இருக்கும்ன்றத வந்து இந்த வீடியோ மூலியமா ஆணித்தரமா சொல்றேன். 2வது லைஃப் கோச் அப்படின்ற விஷயங்கள பத்தி நெறைய பேர் பேசுறாங்க. அதுக்கு சர்டிஃபிகேஷன் குடுக்குறாங்க. எனக்கு புரியவே இல்ல இந்த ஒரு டாபிக். லைஃப் கோச்னா லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, அவங்க வந்து ஒரு கருத்த சொல்றது, அந்த பர்ட்டிகுலர் டாபிக் பத்தி பேசுறது பண்ணலாம். ஆனா ஒரு 20, 25 வயசு படித்த ஒரு இளைஞர்கள் வந்து லைஃப் கோச்சுக்குன்னு சொல்லிட்டு ஒரு படிச்சு, அத 4 பேருக்கு அட்வைஸ் பண்றாங்க. நீங்கள் ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணணும். அதுக்கு உண்டான ஒரு தகுதியான ஆளா மாறினா ஒரு 40, 45 வயசுல தான் உங்க லைஃப்பயே நீங்க பார்த்துட்டு, ஒரு ஜாபோ, ஒரு சில விஷயங்கள பார்த்து நீங்க வந்து 4 பேருக்கு சொல்ல முடியும். ஈவன் ஃபார் த பிசினஸ் பீப்பிள் கூட. அவங்க ஒரு பிசினஸ நடத்தி சக்சஸ் ஆனவங்கள வந்து அட்வைஸ் பண்ணா நல்லா இருக்கும். ஆனால் பிசினஸ் கோச், பிசினஸ் என்டர்பிரினர் கைட் பண்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஒரு நிறுவனங்கள் தனக்கு காசு சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ப்ரமோஷன்ஸ் தான் பண்றாங்களே தவிர, அவங்களுக்கு உண்டான ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடையாதுன்றத நெறைய வீடியோஸ் நான் பார்த்திருக்கேன். தயவு செய்து ஒரு வீடியோ பண்ணக்கூடிய, அட்வைஸ் எடுக்கக்கூடிய ஆட்களுடைய தகுதியை தயவு செய்து தரம் பிரிச்சு பாருங்க. நம்மளுக்கு நெறைய ஐஏஎஸ் ஆஃபீசர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீசர்லாம் இப்ப நெறைய வீடியோஸ் போடுறத நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் மிகவும் தகுதியான, தரமான இன்ஃபர்மேஷனா இருக்குது. அது மாரி சக்சஸ்ஃபுல்லா ஆனவங்கள கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. 20, 25 வயசுல வந்து வெளியில வந்து ஒரு கைடாவோ, இல்ல வந்து ஒரு பிசினஸ் கோச் மாரி வராங்க, லைஃப் கோச் வராங்கன்னா, வாட் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு கேட்டு பாருங்களேன். இன்னும் அவங்க வாழ்க்கைய கடக்க வேண்டிய நாட்கள் நெறைய இருக்கு. அது இன்னும் நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கலாம். ஆனால் ஒரு ஒரு 50 வயது தாண்டாம ஒரு 35 வயசுலயோ, 30 வயசுலயோ லைஃப்ப பத்தி பேசுறாங்கன்றப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கு. ஏன்னா, தே வாண்ட் டூ அட்ராக்ட் த பீப்பிள் அண்ட் தே மேக் மோர் லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ பிசினஸ் மாடலா பண்ணாதீங்க. தயவுசெய்து உங்களுடைய தகவல் வந்து தகுதியான ஆளுக்கு போய் சேர்றப்போ, நம்ம அந்த தகுதியுள்ள ஆட்களா? நம்ம ஒரு 4 பேருக்கு அட்வைஸ் பண்ணணும். நம்பி பார்க்குறாங்களேன்றத நல்ல தகவல தரமான ஒரு யூடியூப் உடைய கன்டென்ட்டா போகணுன்றது தான் என்னுடைய நோக்கம் தவிர, யாரும் தரம் குறைச்சுலாம் பார்க்கல. சில பேர் யங்ஸ்டர்ஸே நல்ல சக்சஸ்ஃபுல்லா கூட இருக்கிறாங்க. ஆனால் அது சில பேர் தான். ஆனா பல பேர் வந்து டிஜிட்டல் மீடியா அப்படின்றது வந்து ஒரு ட்ரெய்னிங்லாம் குடுத்து எப்படி உங்கள அட்ராக்ட் பண்றது? எப்படி உங்கள வந்து நெறைய பார்க்க வைக்கிறது? அப்படின்றது பண்றப்போ, ரொம்ப ரொம்ப இது ஒரு ஃபேக்கான ஒரு ப்ரமோஷன்ஸா தான் போயிடுது தவிர, தகுதியான ஆட்கள் வந்து நம்ம வந்து ரீச் பண்ண முடியறதில்ல. டிஜிட்டல் மீடியா வந்து உங்கள பார்க்க வைக்கிறதுக்கே பண்ணக்கூடிய ட்ரிக்ஸ் யூஸ் பண்றப்போ, டிஜிட்டல் மீடியா கரப்ட் ஆயிட்டு போயிட்டு இருக்கு. உங்களோட நேரத்த மத்தவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுல வர இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து 90% ஃபேக்கா இருக்கு. அதுல வரக்கூடிய ப்ராடக்ட் ஃபேக்கா இருக்குன்ற மாரி ப பல பேர் சொல்றத கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால டிஜிட்டல் மீடியால நீங்க செலவு பண்ணக்கூடிய டைம் யூடியூப்ல தகுதியை வந்து நிர்ணயம் பண்ணீங்க. இந்த தகுதிய வந்து சைனால சட்டம் போட்டு தடுத்துட்டாங்க. இப்போ இந்தியால அது மாரி வந்ததுன்னா, தரமான யூடியூப் சேனல் உங்கள வந்து அடையும் அப்படின்றத நான் தெரிவித்திருக்கேன். நன்றி, வணக்கம்.